இந்த புது உடன்படிக்கை அதனுடைய ஆதாரம் என்ன? நான் ஒரு முறை அந்த அந்த அதாவது 13:34 படிச்சு பாருங்க, படிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ புது உடன்படிக்கையினுடைய மைய ஆதாரம் அந்த எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே புதிதானதை முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபமாயிற்று. இதுதான் புது உடன்படிக்கையினுடைய ரகசியம். இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம். நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி உண்டாயிட்டு இருக்கு? அவர் நமக்கு அருளுகிற நற்செய்தியின் மூலமாக அருளுகிற ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், ஆவியின் அபிஷேகம், அப்புறம் ஜபம், வேத தியானம், ஆத்தும அறுவடை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிகழும். இப்படி இதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீங்க, வேதத்தை தியானிக்கிறீங்க, ஆவியின் அபிஷேகத்தோடு தியானிக்கிறீங்க, அப்புறம் ஆவியின் அபிஷேகத்தோடு ஆத்தும அறுவடை செய்கிறீங்க. அதுதான் அவருடைய சித்தம், பிரதானமான சித்தம். நம்மை குறித்து ஆண்டவர் கொண்டு இருக்கிற சித்தம் என்ன? நாம் ஆத்தும ஆதாயம் செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் சுவிசேஷத்திற்காக வாழணும். இந்த புது உடன்படிக்கையினுடைய புதிய உபதேசம் என்ன அப்படின்னா, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைய உயிருக்கு உயிராக நேசிக்கணும். அதுதான் தேவனுடைய முதல் சித்தம். ரெண்டாவது, உங்களோடு தேவனை ஆராதிக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகளை மனப்பூர்வமாக நேசிக்கணும். அதான் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் யோவான் 13:34 அதை சொல்லியிருக்கார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அடுத்து, அழிந்து போகும் ஆத்துமாக்களை நேசித்து ஆத்தும அறுவடை செய்யணும். அதான் பரலோகத்தினுடைய சித்தம். ஒரு மனிதனும் கெட்டு போக அவர் சித்தமா இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கேட்கிறவங்களா இருப்பீங்க, இன்னும் கொஞ்ச நாளையில நீங்க கொடுக்கிறவர்களா, ஜெபிக்கிறவர்களா, போதிக்கிறவர்களா மாறுவீங்க. நீங்க மார்க்கு 1 அதிகாரம் அந்த வசனத்துக்கு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். பாருங்க, மார்க்கு 1 அதிகாரம் 27 வசனம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இயேசுவானவர் வேதபாரகர் பரிசேயரை போல போதிக்காம அதிகாரம் உள்ளவரா போதித்தார். அவர் பிசாசுகளை அதட்டி விரட்டினார். அதுவரைக்கும் எந்த வேதபாரகனும், எந்த பரிசேயனும், எந்த ஆசாரியனும் பிசாசுகளை துரத்தினது கிடையாது. ஆனா இந்த புது உடன்படிக்கையில ஒரு புதிய உபதேசம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய உபதேசத்தை நமக்கு தருகிறார். இந்த புதிய உபதேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 43:19. நீங்க இன்று பகலில் இந்த ஏசாயா 43 அதிகாரம் முழுசையும் தியானிக்கணும். அதாவது தேவன் நமக்கு அருளுகிற அந்த புதிய வாழ்க்கையை நீங்க பெறணும்னா வேதத்திலிருந்து தான், வசனத்திலிருந்து தான் பெற முடியும். நீங்க வேதத்தை தியானிச்சாதான் அந்த புதிய வாழ்க்கை, அந்த புதிய உடன்படிக்கை, புதிய அந்த உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த வேலையை தான் நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை
புதிய உடன்படிக்கையின் அந்த புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறார். 19 ஏசாயா 43:19 இந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வாசிங்க. இது உங்களுக்குரியது, எனக்குரியது, புது உடன்படிக்கைக்காரருக்குரியது. ஒன்று விளங்காம நம்ம வாழக்கூடாது. நம்ம புரிந்து கொண்டு வாழணும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சிலாக்கியங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இந்த உலகம் நம்ம ஆளக்கூடாது. இந்த இச்சை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இச்சை நம்மை ஆளக்கூடாது. நம்முடைய சுய விருப்பம் நம்மை ஆளக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆளணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளணும். பரிசுத்த ஆவியானவர் மண்ணிலிருந்து வந்ததில்லை, அவர் விண்ணிலிருந்து வந்தவர். அவர் விண்ணுலகுக்கு சொந்தக்காரர். நாம எங்க போறோம்? அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு போறோம். நாம எங்க போறோம்? அவரோடு நித்திய காலமா வாழ போகிறோம். அப்போ இப்பவே நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவரோட பழகுற ஒரு அனுபவத்தை நமக்கு பெறணும். இப்ப நீங்க 19ஆம் வசனத்தை பாருங்க. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? இப்பதான் எந்திரிச்சிருக்கேன். புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை, இந்த உலகத்தினுடைய பாரம்பரியங்கள் படி வாழக்கூடாது. உலக பாரம்பரியம் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நல்ல நாள் பார்க்கறது, நாள் பார்க்கறது, டைம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இன்னும் பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி பார்க்கறது, எதுவும் பார்க்கக்கூடாது. அவர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும். அது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில வந்துருது. நாம பழைய வாழ்க்கையை விட்டு விடுகிறது இல்லை. நீங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்துல நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புது வாக்கியம், 17ஆம் வசனத்துல கொடுத்திருக்கிற புதிய வாக்கியம் என்ன? ஒருவன் ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நல்லா கவனிங்க, ஒருவன் ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறாள், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்க பைபிள் அப்படி இருக்கா? உங்க பைபிள்ல இந்த வசனம் அப்படி இருக்குதா? ஒருவன் ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறாள், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது பவுல் எழுதுகிறார். ஆனா தீர்க்கதரிசி இப்படி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஏசாயா 43:13 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி? கிறிஸ்துவ மையப்படுத்தி வந்தது இந்த புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை பிரமாணத்தை மையப்படுத்தி வந்தது. பழைய உடன்படிக்கை 10 கட்டளைகளை மையப்படுத்தி வந்தது. ஏன்னா அதை செய்தால் அவன் பிழைப்பான் இருக்குது. புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவை விசுவாசித்தால் பிழைப்பான், அவ்வளவுதான். நீங்க கட்டளையை நிறைவேற்றி பிழைப்பது லகுவா, கிறிஸ்துவ விசுவாசித்து பிழைப்பது லகுவா? அந்த புது உடன்படிக்கையினுடைய அந்த அந்த அடிப்படை என்ன எதுல இருக்குன்னா, கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் இருக்கு. எதற்கு விசுவாசிக்கணும்? எல்லாத்துக்கும் விசுவாசிக்கணும். இதுக்கு தான் ஆவியில அந்நிய பாஷை பேசுவதற்கு பேசணும். இல்லை, நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும், ஆண்டவரே இதை நான் செய்ய போகிறேன், வீடு கட்ட போகிறேன், எனக்கு வாய்க்க பண்ணி தாரும் அப்படின்னு விசுவாசிப்பதற்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும். காலையில் எழும்புனதுலேருந்து திரும்ப படுக்கைக்கு போகிற வரைக்கும் எல்லாத்தையும் 100% எல்லாவற்றையும் அதுக்கு விசுவாசிக்கணும். இதுதான் புது உடன்படிக்கை. நம்ம இந்த விசுவாசத்தை பற்றி எத்தனையோ செய்தியை நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ சொல்லப்போனால் நிறைய பேருக்கு சலிப்புண்டாயிருக்கும். என்னத்தை போட்டு இது அப்படின்னு ஒரு சலிப்பு வந்திருக்கும். அதனால தான் நிறைய வரமாட்டேங்கிறாங்க. என்னத்தை காலையில் 5:30 மணிக்கு எழும்பி என்னத்தை நம்ம அப்படின்னு பேசாமல் படுக்கையில் புரண்டுடுறாங்க. நீங்கள் இந்த புது உடன்படிக்கைக்காரராக இருந்தீர்களானால் நாளுக்கு நாள் ஒரு புதுப்பித்தலை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, 100% இருக்காது. இன்னைக்கு ஒரு புது அனுபவம், புது வாழ்க்கை, ஒரு புதிய பிரதேசத்திற்குள்ள போயிடுவோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த தேவனுடைய இந்த வானம் அவ்வளவு பெரியது. நம்ம இன்னும் வானத்துக்கே போகலை, நம்ம பூமியில தான் இருக்கிறோம். இந்த வானம் பரமண்டலங்களை உடையது. அவர் வாசம் பண்ணுகிறது எங்க? அந்த மண்டலத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம மண்ணை விட்டா தான் நம்ம விண்ணுக்கு போக முடியும். இந்த புதிய உபதேசம் அப்படிதான் நமக்கு சொல்லுது. நீங்க மண்ணை விட்டுருங்க, மாமிச இச்சையை விட்டுருங்க, நீங்க வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுங்கள். வானவருடைய சாயலை எப்படி அணிந்து கொள்வது? இப்படிதான் அறிஞ்சுக்கணும். எங்க எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு, இதெல்லாம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி அறிவில்லாம நம்ம இருக்கிறது நியாயம் இல்லை. 19ஆம் வசனத்தை பாருங்க. 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் ஞானங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய நியமங்களை இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேங்கிறார் ஆண்டவர். ஒரு புதிய ஆவியை நான் கொடுப்பேங்கிறார். ஒரு புதிய ஆத்துமாவை ஆண்டவர் கொடுக்கிறார். புது உடன்படிக்கை வாழ்க்கையில என்ன தெரியுமா, எல்லாம் புதிதாயிரும், பழசெல்லாம் போயிரும். பழசெல்லாம் போயிரும், எல்லாம் புதிதாயிரும். அது எனக்கு இல்லைன்னா நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு பழசெல்லாம் போக மாட்டேங்கி, எல்லாம் புதிதாக இல்லை, நான் பழைய கற்பனாவும் களைய சுப்பனாவும் தான் இருக்கேன், பழைய கோவக்காரி, பழைய கண்களில் இச்சை, பழைய எரிச்சல் நாவி இருக்கு, எனக்கு பொய்ய விட முடியல, பழைய அந்த 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 சோத்து மேல பிரியம், உணவு மேல அவ்வளவு வெறி, இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா நீங்க விசுவாசிக்கல. உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தை பத்தி உங்களுக்கு தெரியல, அதை பற்றி அறிவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பிறக்கும்போது இருந்த இருதயம் மறுபடி பிறக்கும்போது உனக்கு இருக்காது. நீ பிறக்கும்போது இருக்கிற சிந்தை உனக்கு மறுபடி பிறந்த பிறகு இருக்காது. அப்போ பழைய இருதயம், இப்போ புதிய இருதயம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. 37, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36 36:26 36:26 எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான, அதாவது இருதயத்தை மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு
சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 27ஆம் வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அப்படி செய்யவும் பண்ணுவேன். இந்த புது உடன்படிக்கையினுடைய விசுவாசம் இதுதான். புது உடன்படிக்கையின் விசுவாசம். புது உடன்படிக்கையின் விசுவாசம் என்ன? நமக்கு ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய ஆத்துமா. எங்க? உலகத்திலேயே வாழும் வாழ்க்கையிலேயே கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இது உண்டு. உங்களுக்கு ஒரு புதிய மாமிசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 37:14 பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உங்களுடைய பிரேத கல்லறையிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அப்படிதான் அதை வாசிக்கணும். என் ஜனங்களே, 13ஆம் வசனம், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். வெளிப்பட பண்ணும்போது இது வருகிறதா இருக்கிறது. இந்த செத்த சரீரம், மரண சரீரம், பாவ சரீரம், இப்போ நம்முடைய சரீரம் பழைய சரீரம், அந்த சரீரத்தை புதிய சரீரமா மாத்திடுறாரு. எப்படி தெரியுமா? அவர் ஆவியை ஊதும் போது, அவருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது நாம உயிரடைவோம். அப்படி உயிரடையும் போது பாத்தீங்கன்னா 37:6, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். இதுல என்ன? புதிய மாமிசம், உலர்ந்த எலும்பு. இந்த உலர்ந்த எலும்ப தூய ஆவியானவர் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த உலர்ந்த எலும்புகள்ல புதிய நரம்பு உருவாகுது, புதிய சதை உருவாகுது, புதிய தோல் உருவாகுது. எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கோபம் வருதோ? எதுக்கு எடுத்தாலும் ஒரு அதிருப்தி வந்துட்டு இருக்க, சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் முந்தி வாக்குவாதம் பண்ண ஆசை வருதா? எதுக்கு எடுத்தாலும் கண்ணை அடக்க முடியலையா? பழைய அந்த செத்த சுபாவம் நம்ம மேற்கொள்ள முடியலையா? ஆண்டவர் உங்களுக்கு புதிய சரீரத்தை கொடுக்கிறேங்கிறாரு, புது சிருஷ்டிப்பு அப்படின்றாரு. புது சிருஷ்டிப்புனா என்ன? எதையும் சகிக்க முடியலையோ? வரிஞ்சு கட்டி காலையிலே சண்டைக்கு போறதுக்கு மனசு வருதா? மறுபடி பிறந்தவர்களுக்கு ஆண்டவர் புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிட்டு, நீங்க தான் அதை எடுத்து அனுபவிக்க மாட்டேங்கிறீங்க, அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததை நீங்க பெற மாட்டேங்கிறீங்க. நான் பழைய கற்பனாவே இருக்கட்டும், பழைய எசக்கியா நான் இருக்கட்டும். பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் புது உடன்படிக்கையில ஒரு பெரிய புதிய வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். அது நம்ம விண்ணுலகத்துக்கு போய் அனுபவிக்கிறது இல்லை, இங்கேயே மண்ணுலகத்திலேயே, இங்கேயே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளா வாழணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புது உடன்படிக்கை விசுவாசம் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம அன்றாட வாழ்க்கையில நான் இப்போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல கேட்கறது என்ன தெரியுமா? நீங்க என்ன நடத்திருங்கப்பா, என்ன நீங்க நடத்திருங்க. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எனக்கு முடியலைன்னா உடனே அப்பா பிதாவே எனக்கு இது முடியலைன்னு கேட்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதான் புதிய உடன்படிக்கையினுடைய ரகசியம். புரியுதா உங்களுக்கு? உபத்திரவத்தை சகிக்க முடியலையா? சகிக்கிறதற்கு பலனை ஆண்டவர் கொடுக்கும்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. மேற்கொள்ள முடியாத ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையை அரிச்சுக்கிட்டு இருக்கா? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. இந்த புதிய உடன்படிக்கையில புதிய இருதயம், புதிய சரீரம், புதிய சிந்தனை, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். நித்தமும் புதிய வாழ்க்கை. இது வேதம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை அருளுகிறார். நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் அதிகமா விரும்புகிறார். நாம முடங்கி கிடக்க ஆண்டவர் விரும்புறது இல்லை. நம்ம முடங்கி கிடக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. ஐபிஎஸ் சபையாரே, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புது சிருஷ்டிப்பு, ஒரு புது உடன்படிக்கை, ஒரு புதிய ராஜ்யம், ஒரு புதிய புதிய நவமான வாழ்க்கை நமக்கு உண்டு. எனக்கு உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் அதை கொடுக்கிறாரு. நாம போற தேசத்துல அதை நம்ம முழுமையா அனுபவிப்பது அல்ல, இங்கேயே நம்ம அனுபவித்து அங்க போனோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இது எல்லாத்தையும் எதன் வழியா பெறுகிறோம்னா விசுவாசத்தின் வழியா. அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? கிறிஸ்து தான் விசுவாசம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்ம அப்பா தான் நமக்கு விசுவாசம். நமக்கு எல்லாமே அவர் தானே. நமக்கு சோத்து பானையும் அவர் தான், பணப்பையும் அவர் தான். நமக்கு அழகு அவர் தான், அலங்காரமும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நமக்கு இருக்கிற நம்பிக்கை புது நம்பிக்கை. பழைய நம்பிக்கை இல்லை, புது நம்பிக்கை. நான் ஒரு புது சிருஷ்டி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சத்தியத்தை அறியும் போது இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. நீங்க நாளைய குறித்து கவலையே பட வேண்டாம். எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அத பாருங்க, ஒரு சோர்வு, ஒரு கோபம், ஒரு ஒரு பசி, ஒரு ஏக்கம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லாம வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். நான் சொல்லுது பாருங்க, கோபம் இல்லாத வாழ்க்கை, ஏக்கம் இல்லாத வாழ்க்கை, எரிச்சல் இல்லாத வாழ்க்கை, இச்சை இல்லாத வாழ்க்கை, மூடு இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் ஆண்டவர் புதிய சிருஷ்டிப்புக்குள்ள நமக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க தியானிச்சு பாருங்க. அவர் மூட்லெஸ் பர்சன். அவருக்கு என்ன இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் பெரிய பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்தாது. அவர் அவ்வளவு நேர்த்தியான ஒரு சாயலை உடையவர். இந்த காலை வேளையில ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம். நாம இந்த புதிய உடன்படிக்கையின் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம தரித்து கொள்ள வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கையின் இந்த புதிய வாழ்க்கை நித்தம் செத்து செத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல.
கிறிஸ்துவின் மேல ஒரு அசைக்க முடியாத பற்றுறுதி, ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தால் நம்மை உலக சூழ்நிலைகள் நம்மை பாதிக்காது. ஒரு துக்கம் வராது, ஒரு மனமடிவு வராது, ஒரு விதமான சோர்வுக்குள்ள வந்து நம்ம முடங்கி படுத்திருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவர் உடனே உயிர்ப்பிச்சிருவார். இந்த காலை வேளையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். வெறுமன ஆராதனையில பரவசத்தை பெறுவதில்லை. அது சாதாரணம். யார் வேணாலும் பரவசம் அடைஞ்சிருவாங்க. கிட்டாரை கரெக்டா வாசிச்சுட்டா பரவசம் வந்துடும். கீபோர்டை நல்லா நேர்த்தியா வாசிச்சுட்டா நமக்குள்ள ஒரு பெரிய உந்துதல் வந்துடும். நம்ம இருதயம் பாட ஆரம்பிச்சிரும். ஆனா இதெல்லாம் இல்லாமலே ஒரு பரவசமான வாழ்க்கை நமக்கு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? 10 பேர் சேர்ந்து பாடும்போது இருக்கிற பரவசத்தை விட தேவ பிரசன்னத்துக்குள்ள போனா அந்த பரவசமே வேற. நம்ம பரலோகம், அதாவது சர்ச்சில் இருக்கும்போது பரலோகத்தில் இருந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? வீட்டில் இருக்கும்போது பரலோகத்தில் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலையும் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புது உடன்படிக்கையின் விசுவாசம் இந்த பூமியில வாழும்போதே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு உருவிழிந்து போயிட்டு, மீண்டும் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு நம்ம ஜெபிக்கலாம். எபிரேயர் 8:13, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினவைகளை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போகும், காலம் சமீபித்திருக்கிறது. இந்த புது உடன்படிக்கையின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். புதிய உடன்படிக்கையினுடைய விசுவாசத்தை நம்ம தரித்து கொள்வோம். இந்த காலை வேளையில எனக்கு அந்த கிருபையை தார ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புது உடன்படிக்கையின்படி வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில பாதத்துல அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தை இந்த பகல் வேளையில நாங்கள் முழுவதுமா வாசித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையின் அந்த புதிய வாழ்க்கையை, புது சிருஷ்டிப்பான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தான் ஆவிய உடையவர்களாக நாங்கள் வாழ கிருபை தாரும். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய புதிய ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.